ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கெட்டவங்களுக்கு கிடைக்கும் போது அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்க என்னென்ன நினச்சாங்களோ எல்லாமே சாதிச்சுக்குவாங்க. அப்படி தான் பார்த்தோன்னா இன்றைக்கான எபிசோடில் விஜய் மேலே எல்லாருமே கோவப்பட்டாங்க. அதுவும் குமரன் விஜய் அடித்ததெல்லாம் ரொம்பவுமே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் காவேரி விஜய் அப்போ கூட அடிக்கிறத தடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் இந்த மென்டல் யமுனா தேவையே இல்லாத விஷயத்தை பேசிட்டாங்க. கங்காவும் கூட ரொம்ப அதிக பிரசிங்காக தான் பேசினாங்க. ஆனால் தாத்தா சந்தர்ப்பத்தெல்லாம் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டும் கூட எதுவும் பேசாமல் இருந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. விஜய் கூட எல்லாத்தையும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா சாரதா ரொம்ப எமோஷனலாகி அழுது அப்படி இப்படின்னு பேசினதுனால விஜய் அமைதியாக இருந்துட்டாரோ என்னமோ. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஷ பாட்டில் ராகினி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா பசுபதி அன்பரசி எல்லாரும் வந்துருவாங்க. ஆனாலும் நம்ம விஜய் வெண்ணிலா விஷயத்தில் அன்பரசு மேலே கோவப்படாமல் இந்த பிரச்சனைக்குள்ளார இருக்க டென்ஷனில் அப்படியே அமைதியாகிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அன்பரசு விஜயோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் அந்த ப்ரொமோவில். அப்போ கூட பார்த்தா விஜய் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா காவேரி பிரிஞ்சு போகிறாங்களா, இவர் இந்த கவலையில் இருக்கிறாராட்டிருக்கு. ஆனால் வெண்ணிலா இப்போ வரைக்குமே சீனில் காட்டாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்க்கும்போது வழக்கம் போல் இப்போ இன்னுமே விஜய் மேலே பிரச்சனையை அதிகமாக்கி அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த சண்டையை அதிகமாக்கி காவேரியை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் விஜய் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா அடிச்சிட்டதுனால அந்த ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சுல்ல, அதனால் அந்த ஈகோ பிரச்சனையில் பார்த்தா அமைதியாக தான் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அந்த பணத்தை தொலைச்சது குமரன் தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்தாது வீட்டில், அதாவது காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அமைதியாக இருந்திருக்கலாம். காவேரி செஞ்ச விஷயம் என்ன ஏதுன்னு. ஆனால் இடையில பார்த்தோம் அப்படின்னா விஜய் சொல்கிறாரு காவேரி என்னோட ஒய்ஃப், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது காவேரியுமே கூட யோசிக்கிறாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கூட விஜய்க்கு கொடுக்காம அடுத்தடுத்து இவங்க பேசியே ஒரு பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது பிரவீன் சாரோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே புரியுது. ஏன்னா இவரோட டைரக்ஷனில் வந்த எல்லா சீரியலுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி போகாமல் இருக்கவே இருக்காதுங்கிறது அவரோட சீரியல் பார்த்த எல்லாத்துக்குமே புரியும். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அடுத்து எமோஷனல் ரொமான்ஸ் ஒருத்தர் பாசமாக பார்த்துக்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இதில் ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா காவேரி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.